தல இங்க 1/2 கிலோ ஜிலேபி இருக்கு தல. செத்துட்டானுங்க இன்னைக்கு இவனுங்க. எங்கடா போறீங்க? ரொம்ப சில்லுனுக்கு தான் தல பாப்பா கீழே வந்துருச்சு. சாமி பாலாஜி தாக்கப்பட்டார். சந்தோஷம் தாக்கப்பட்டார். பாலாஜிக்கு போறா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தடா ஃபால்ஸ் தாங்க. ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பு போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதை வந்து வீடியோவாக நான் மேக் பண்ணியிருக்கேன். நானும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணேன். அந்த டைமில் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் உங்களுக்காக. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். பசங்க எல்லாருமே மெக்கானிக்கல் பாய்ஸ் வேறு லெவல் பண்ணுவாங்க எப்போயுமே காலேஜில். நான் வந்து ஈஸி பாய்ஸ். ஸோ கம்மியாக தான் பசங்க இருப்பாங்க. ஸோ எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க பசங்க. ஸோ இதை வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். நான் அதிகமாக பேச மாட்டேன், இதில் கொஞ்சமாக தான் பேசுவேன். மற்றதெல்லாம் நீங்களே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக இது ஒரு என்ட்ரன்ஸுங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ உள்ளே வந்தவொடனே ஒரு தண்ணி போவோம். அதுக்கு மேலே நம்ம ஏறி நடந்து போனால் தான் ஸ்விம்மிங் பூல் வரும். ஸோ மூச்சு முட்டை வெயிலில் வேறு ஊற்ற பசங்களாம் ஜாலியாக மலை மேலே ஏற ஆரம்பித்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். எல்லோரும் ஆந்திரா தமிழ்நாடுன்ட்டு எல்லோரும் கலந்து வந்திருந்தாங்க. நாங்களும் ஜாலியாக கலாச்சிக்கிட்டு மலை மேலே ஏறிக்கிட்டு காலேஜில் நடந்த ஃபன்னெல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம். ஸோ இதுதாங்க உச்சி. இங்கேருந்து கீழே இறங்கினா ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் வரும். ஸ்விம்மிங் பூலில் முடிச்சிங்கன்னா செகண்டு ஒரு குளம் மாதிரி தண்ணி நிற்கும், தேங்கி நிற்கும். தேர்டு தாங்க இது ஃபால்ஸ் ஊற்றும். ஃபைனல் ஃபால்ஸில் போகலான்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் தடை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஃபுல்லாக வந்து வேலி அடிச்சிருக்காங்க. ஸோ இது நான் போக சொல்கிறேன். ஒன்றுன்னா இதுமாரி 4 இது இருக்குது. அதில் ஒன்று தான் நான் போவோம். ஸோ கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடியாக இருக்கும். மரம்லாம் காட்டு மரமாக இருக்கும். பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியே போகலாம். ஸோ மறக்காமல் போங்க இதுக்கு. ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா குளம் மாதிரி தண்ணி தேங்கி நிற்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. நான் நிறைய வீடியோ எடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து ஃபால்ஸுக்கு போயிட்டேன். ஹரி ஏய், உங்க செட்டா விட்டுதானே தண்ணி இறங்கிட போறா.
டேய் பாத்துடா. இதுக்கு மேல பனி வரடா. பனி பனி. இறங்கிட்டு அப்புறம் கை பிடி. இறங்கி சேஃபா பார்த்து கை பிடி. பாத்துடா பாத்து. நான் வீடியோ எடுக்க போறேன், போங்க எல்லாரும். அடேங்க அப்பா. போயிட்டாடா. ஓய் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரா இது. ஆத்தி அங்கே ரெண்டாவது குளம் நான் சொன்னது. போகும்போது எடுக்கல, வரும்போது எடுத்தேன் உங்களுக்காக. கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. இறங்குனா நீங்கள் ஒரு சின்ன குழந்த மாதிரி தெரியுங்க, தலை மட்டும் பெருசாக தெரியும். ஸோ எல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் எடுத்து பாருங்கள். இதை பார்க்க சின்னதாக இருக்கே கண்டி, ஆனால் உள்ளே இறங்கினா தான் தெரியும் அது ஒரு 10 அடி ஆழம் இருக்கும் அப்படின்ட்டு. பயங்கரமாக வைத்தல. சாமி சொல்லுங்க சாமி. லாக் போட்டான்டா. வீடியோ எடுக்கிறேன். கல்லு நொறுக்கிறேன். தாண்டா சந்தன மரம். அப்படி இது பார்த்தியா? இதான் சந்தன மரம். போய் சொல்கிறான். ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கண்ணாடி தண்ணியை நல்லா குளிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த குட்டையிலேருந்து கிளம்பி கோயில் வழியாக தேடி இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோங்க நாங்கள். ஸோ வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கும்போது தான் பசங்கள்லாம் அட்டகாசம் பண்ண ஆரம்பித்தானுங்க. ரொம்ப அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாரும். புல்வாலிலே எங்க போட்டோ எடுக்கலாம்டா. குரூப் போட்டோ எடுக்கலாம்டா இங்க.